ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா, ஆனா கைவிட மாட்டா. ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா, ஆனா கை விட்டுடுவா. பாத்தியா, உன்னை கை விட்டுட்டா. உன்னை கை விட்டுட்டா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ఓకే? యాంటోనీ రావడానికి ముందు ఊరి జనమంతా మన వెంటే ఉన్నారుగా. వాడు తుపాకీ చూపించగానే అందరూ భయపడి పారిపోయారే. ఎందుకు పారిపోయారంటావు? చట్టం, పోలీసులు, ధనబలం, జనబలం, రాజకీయ బలం అన్ని వాడికి పిట్లని పెట్టుకున్నాడు. మనం ఆంటోనీని ఓడించాలంటే అందుకు ఒక్కటే మార్గం ఉంది. ఏమిటా మార్గం? వాడి రూట్లోనే వెళ్ళి వాడిని కొట్టాలి. అంటే మనం యాంటోనీ లాగా దుర్మార్గులం కావాలా? ఒక దుర్మార్గుడు బారి నుంచి అమాయక ప్రజల్ని కాపాడేవాడు ఎవడు దుర్మార్గుడు అనిపించుకోడు. ఎలా పోరాడుతున్నాం అన్నది ముఖ్యం కాదు మాణిక్యం. ఎందుకోసం పోరాడుతున్నాం, ఎవరి కోసం పోరాడుతున్నాం అన్నదే ముఖ్యం. ఈ పోరాటంలో మన ఇద్దరిలో ఎవరికైనా ఏదైనా ఏమిటనవారు, ఏమిటా మాటలు? చిన్నప్పటి నుంచి ఒకటిగా పెరిగాం, ఒకటిగా బ్రతికాం, చచ్చినా ఒకటిగా చద్దాం. మాట వరుసకన్నాను. అలా నాకేదన్నా జరిగితే నువ్వు ఈ పోరాటం సాగించాలి. రేపు ఈ అన్వర్ భాష నీ వెంట లేకపోయినా ఆ కోద ఎప్పుడు నీ వెంటే ఉంటాడు. ஏண்டா, சொந்தோ பந்தோ நாடு எல்லாத்தையும் திறந்து இங்க வந்து மலைக்காடு இருந்த நாடை சீராக்கி பொன்வழிற பூமி ஆக்கியா எங்களை. இந்த நாட்டுக்காரனும் நசுக்கிறான், சடையனான நீங்களும் நசுக்கிறீங்க. இதுல தமிழனுங்க வேற. ஏண்டா, இந்த தமிழனுங்க எப்பவும் அடிமையா இருக்கணுமா? அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? அதை எவனாவது முன்னுக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோட்டு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் ஒண்ணும் இல்லாதவன் தான். திரும்பி போனா மரம் வெட்டுவேன், பழம் பறிப்பேன், மாடு மாடி உழைக்கிறேன். இழைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது உன்னால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. வீடு, வாசல், சொத்து, சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்காரன் இல்ல. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டு தான். ஒண்ணு வறுமை, ரெண்டு சாவு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் இருக்கு, ரெண்டை தவிர. அதாவது ஒண்ணு பணம், ரெண்டு உயிர். இந்த காதல், கீதல், லவ், மண்ணாங்கட்டி அது இதுன்னு சொல்றாங்களே, ஒண்ணுமே இல்லடா.